எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சலிசமோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா லைக் இதோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். நம்ம இதை டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதோட ஃபுல் ரிவ்யூ லைக் இப்போவும் வாங்கலாமா வேணாமா, லைக் அந்த மாதிரி சில டாபிக்ஸ்லாம் பேசலாம் அப்படின்னு அதுதான் லைக் இந்த வீடியோட அஜெண்டா. லைக் நான் மோஸ்ட்லி மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த அன்பாக்சிங்க்கு அப்புறம் லைக் நீங்கள் லைக் யூடியூப் சேனலோட ஃபீடில் பார்க்குறீங்கன்னா அது டக்குன்னு அந்த மாதிரி இருக்கும். பட் டைம் எடுத்திருக்கேன், ஒரு 2 months டைம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபுல் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட டிசைன்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே மினிமலிஸ்டிக்காக லைக் நான் சில லைக் எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் பிடிக்கும்ல, லைக் அதுக்கு லைக் ரொம்பவே டச் பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன். லைக் நல்லா இருக்குதுங்க இந்த டிசைன். ரொம்ப மினிமலிஸ்டிக்காக, சட்டிலாக, கிளாஸியாக, நீட்டாக இருக்குது. ஒரு நல்ல கேஸ், லைக் இந்த ஸ்பீகன் கேஸ் மாதிரி லைக் பேர் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். லைக் நாட் அ ப்ரொமோஷன், பட் இந்த மாதிரி ஒரு நல்ல கேஸ் மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த கலரை வெளியில் காட்டும், இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கேஸ். இது இன்னும் எல்லோ ஆகலை, 2 months ஆச்சு. ஸோ நைஸ் டச். இந்த மாதிரி லைக் நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தான் போகிறீங்கன்னா ஒரு 1000 or 1500 போட்டு வாங்குறதுல தப்பு இல்லைங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா நானும் என்னோட ஐஃபோனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது லைக் எல்லோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஐஃபோனுக்கும் லைக் சிமிலர் ஸ்பீகன் கேஸ் யூஸ் பண்ணுறேன். இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு 2 months இதே கேஸில் டெய்லி ட்ரைவ் பண்ணிட்டுருக்கேன். பட் ஹீட் எல்லாமே பார்த்துருச்சு. இன்னும் எனக்கு எல்லோயிங் சைன்ஸ் எதுவுமே தெரில. ஸோ நல்ல விஷயம். பட் இந்த கேஸோட ரேட் ஒரு 600 கிட்ட இருந்தது. அந்த கேஸோட ரேட் ஒரு 1200 சம்திங், என்னமோ அந்த 1200 1300. இது ஒரு ஆல்மோஸ்ட் 2.5 years ஓல்டு மாடலுங்கிறனால நமக்கு அந்த ப்ரைஸ் ட்ராப்னு நினைக்கிறேன். ஓகே, கேஸ் ரிவ்யூ வேணால் நம்ம ஃபோன் ரிவ்யூக்கு வரலாம். ஸோ லைக் எங்கே விட்டேன்னா இந்த ஃபோனோட கலர் பற்றி, டைட்டானியம் கிரே. பட் இது கிரே மாதிரியே தெரியல எனக்கு. ஒரு ஒரு ஸ்டார்லைட் கலர், ஒரு கோல்டு கலர் மாதிரி தெரியுது மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ். பட் நல்லா இருக்குங்க. லைக் இந்த சட்டிலான டிசைன், இந்த பாக்ஸி டிசைன் நல்லா இருக்குது. என்ன கேட்டிருந்தீங்கன்னா இதில் இன்னும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். இது S25 அல்ட்ராவா, லைக் அந்த S25 S25 ப்ளஸ் ஓகே ஃபைன் தான். பட் நம்ம முன்னாடி ஞாபகம் இருக்க Note 10 Note 10 ப்ளஸ் இந்த மாதிரி சில மாடல்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இதை விட ஒரு சின்ன மாடல், ஒரு 6.5 inch இதே பாக்ஸி டிசைனில் கொடுத்துருந்தாங்கன்னா ஐ வுட் பீன் லவ் இன் தட் ஃபோன். பட் இந்த ஃபோனுமே நல்லா தான் இருக்குது. லைக் ரொம்ப ரொம்ப பெரிய ஃபோன்னு நான் சொல்ல மாட்டேன். லைக் இந்த 17 Pro Max மாதிரி ரொம்ப வைடாக அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னா லைக் நான் 17 Pro Max யூஸ் பண்ணதில்ல. பட் 16 Pro Max என் ஃப்ரெண்டோடது அடிக்கடி வாங்கி யூஸ் பண்ணுவேன். அதில் பார்த்தீங்கன்னா லைக் இதை விட இன்னும் ஒரு ஒரு கப்புள் ஆஃப் மில்லிமீட்டர்ஸ் ஆர் சென்டிமீட்டர்ஸ் லைக் இன்னும் கொஞ்சம் வைடாக இருக்கும். அதை தான் சொல்ல வரேன் நான். அதனாலேயே நான் ப்ரோ மேக்ஸ் போகாமல் நானும் லைக் அந்த காரணத்துக்காக தான் ப்ரோ போயிருந்தேன். பட் இதில் இருக்கிற ஒரு பெரிய பெரிய ட்ராபேக் என்னென்னா பேட்டரி தாங்க. ரொம்ப மோசமாக பேட்டரி லைஃப் தருது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த சைஸ் கிட்ட வந்துருச்சு. லைக் அந்த வித் பார்க்கும்போது இது லைக் இதுக்கும் ப்ரோ மேக்ஸ்க்கும் நடுவில் இந்த அல்ட்ரா இருக்குங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஓகே, ரொம்ப ஆஃப் டாபிக் வரும். நம்ம S25 அல்ட்ராக்கே வரலாம். இதை ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், உண்மையை சொல்லிக்கிறேன். அதுவும் என் கை அவ்வளோ பெரிய கை இல்லை, கொஞ்சம் சின்ன கை தான். ஸோ கொஞ்சம் கஷ்டம். பட் மேனேஜ் பண்ணலாம், கண்டிப்பாக மேனேஜ் பண்ணலாம். மேனேஜபிள் ஃபோன் தான்.
டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்னும் சில கலர்ஸ் இருக்குது, அந்த டைட்டானியம் சில்வர் ப்ளூ, அந்த பிளாக், இந்த மாதிரி சில கலர்ஸ் இருக்குது. பட் எனக்கு நாளைக்கு இது வந்து ஃபேவரட்டுங்கிற மாதிரி இருந்ததில்லை. பட் ஐ குட் லிவ் வித் திஸ் ஃபோன் அண்ட் லைக் லிவ் வித் திஸ் கலர். அண்ட் பர்சனலாக சன்லைட் படும்போது இந்த கலர் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் உங்களுக்கு அன்பாக்சிங்லேயே வந்து பீரோல்ஸ்லாம் காட்டியிருப்பேன். பட் சீரியஸ்லி சூப்பர் கலருங்க, ரொம்ப நல்ல கலர். அடுத்து டிஸ்பிளேக்கு வரலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 6.9 inch குவாட் ஹெச்டி ப்ளஸ் AMOLED. ஸோ வந்து நமக்கு நம்ம சாம்சங் ஃபோன்ஸோட டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. டாப் டியர் டிஸ்பிளேஸ் தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஐஃபோன்ஸுக்கே அவங்க தான் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே வந்து சீரியஸ்லி நல்லாவே இருந்தது. அவுட்டோர்ஸ் இன்டோர்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து விசிபிலிட்டி பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்ததில்லை. டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குது. ஆல்சோ நல்லா பிரைட்டாக போகுது. உங்களுக்கு இது ரொம்ப பிரைட்டாக இருக்கா என்னங்கிறத சொல்லுங்கள். பட் நல்லாவே பிரைட்டாக போகுது. நல்ல கலர்ஸ் இருக்குது. டார்க் மோட்லேயும் நல்லாவே கான்ட்ராஸ்ட் நல்லா தெரியுது. ஸோ அந்த AMOLED நல்ல குவாலிட்டி AMOLED யூஸ் பண்ணது தெரியுது. அண்ட் லைக் அந்த குவாட் ஹெச்டிங்கிற ஒரு இது தெரியுது. லைக் நார்மல் 1080p டிஸ்பிளேமே இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியுது. அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். பட் அவங்க டிஃபால்ட்டாக ஃபுல் ஹெச்டியில் இது பண்ணி தருவாங்க. நீங்கள் ஒரு பிக்சல் எந்தூசியஸ்டாக இருக்கீங்கன்னா ப்ளீஸ் போய் குவாட் ஹெச்டிக்கு மாற்றுங்க. ஆல்சோ 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட். இது நம்ம வந்து லைக் நிறைய ஃபோன்ஸில் பார்த்துட்டோம். இப்போ இது ஒரு லைக் கைண்ட் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாகவே ஆகிடுச்சு. அதையும் தாண்டி 144, 165, 180 சம்திங் ஹர்ட்ஸ்லாம் போயிட்டாங்க. பட் ஃப்ளாக்ஷிப்ஸில் ஸ்டாண்டர்டாக 120ங்கிறது மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. OnePlus மட்டும் 160 கிட்டலாம் போயிட்டுருக்காங்க. பட் பிக் டாக்ஸ் லைக் சாம்சங் அண்ட் ஆப்பிள் 120ல் மெயின்டைன் பண்ணுறாங்க. லெட்ஸ் சி 160 ஏதாவது போகிறாங்களான்னு பார்க்கலாம். பட் ரிஃப்ரெஷ் ரேட் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. எங்கேயுமே லைக் நான் வந்து இந்த ஃபோனில் லேக்ஸுங்கிற மாதிரிலாம் எங்கேயும் பார்க்கல. பர்ஃபார்மன்ஸ் அப்போது அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். லைக் ஸ்மூத்னஸில் எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த ஃப்ரேம் ட்ராப்ஸும் நான் பார்க்கல. ஸோ வந்து ஒரு நல்ல டிஸ்பிளே, நல்ல கலர்ஸ், நல்ல வியூவிங் ஆங்கிளும் லைக் ரொம்ப மோசமாலாம் இல்லை. இதே வந்து நீங்கள் S26 Ultra மாதிரி போயிருந்தீங்கன்னா அந்த ப்ரைவசி டிஸ்பிளேனால லைக் வியூவிங் ஆங்கிள்ஸ் வந்து அடி வாங்கும் லைக் ஆன் பண்ணிங்கன்னா. ஆல்சோ அதனால பிரைட்னஸும் கொஞ்சம் கம்மியாகுதுங்கிற மாதிரி நிறைய கிளைம்ஸ். பட் ஓகே, உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வேணான்னா நீங்கள் ஆப்வியஸாக இதுக்கு வரலாம். அண்ட் இதில் வந்து நான் சொல்லி ஆகணும், பெசல்ஸும் ரொம்ப பெருசாலாம் தெரியலைங்க. லைக் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். லைக் ரொம்ப ஸ்க்ரீனோட எட்ஜில் தான் இருக்குது. அண்ட் ரொம்ப அன்ஈவன் பெசல்ஸும் இல்லை, ஈவனாக கொடுத்துருக்குறாங்க ஆல் சைட்ஸ். அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம். சின்ன பஞ்சோல் இருக்குது. மற்றபடி வந்து ஸ்க்ரீன் எங்கேயும் அன்இன்டரப்ட் ஆகாமல் ஒரு நல்ல ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே. நீங்கள் கொஞ்சம் ஃபோனில் நிறைய படம்லாம் பார்ப்பீங்க, அந்த மாதிரி இதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளே போகிறது வந்து எனி டைம் பெட்டர். ஃபோனில் நிறையா லைக் ஆன்லைன் கான்டென்ட்லாம் ஸ்ட்ரீம் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இல்லை இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லை லைக் அந்த மாதிரி யூஸ் கேஸ் படம்லாம் ரொம்ப பார்க்க மாட்டேன், அதுக்குன்னு வந்து எனக்கு செப்பரேட்டாக ஒரு டேப் ஒரு லேப்டாப் இல்லை மோஸ்ட்லி டிவியில் தான் பார்ப்பேன், இந்த மாதிரி பர்சனாக இருக்கீங்கன்னா நீங்கள் அப்பயும் நீங்கள் பெரிய சைஸ் ஃபோன் போகலாம். தட் இஸ் யுவர் டெசிஷன். பட் அந்த மாதிரி கேஸ்க்கு வந்து அந்த ஸ்மால் சைஸ் ஃபோன் வந்து இன்னும் பெட்டராக சூட் ஆகும் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ டிஸ்பிளே வெரி நைஸ். அடுத்து ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் 888, ஐ மீன் ஸ்னாப்ட்ராகன் 888. இது வந்து லேட்டஸ்ட் ப்ராசஸர் இல்லை அண்ட் ஆல்சோ இது லேட்டஸ்ட் ஃபோன் இல்லை. இது வந்து ஒரு 1 year ஓல்டு ஃப்ளாக்ஷிப் தான். பட் நான் எங்கேயுமே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரேம் ட்ராப்ஸ், லேக்ஸு இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்லை. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. 12GB ரேம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 12GB ரேம் ப்ளஸ் இந்த One UI 8.5 இந்த
885 ஐ மீன் சாரி ஸ்னாப்ட்ராகன் 888 இந்த காம்பினேஷனில் சேர்த்து லைக் ஒரு நல்ல ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குது. நிறைய ஆப்ஸ் பேக்ரவுண்டில் இருந்தாலும் வந்து நல்ல மெமரியில் லோட் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறேன். லைக் வந்து நான் இதில் டு பி ஃப்ராங்க் சொல்கிறேன், கேமிங்லாம் எதுவும் பண்ணதில்லை. அந்த ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போது கேம்ஸ் டெஸ்ட் பண்ணது தான், மற்றபடி இதெல்லாம் பண்ணதில்லை. ரொம்பலாம் கேம் விளையாடினதில்லை. பட் வந்து விளையாடினாலும் இது வந்து கண்டிப்பாக லைக் வித்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறத நான் அஷ்யூர் பண்ணி சொல்கிறேன். லைக் நார்மலான ஒரு ஹெவி யூசேஜ் இருக்கும்ல, நிறைய கேமரா யூஸ், நிறையா லைக் வெப் ப்ரௌசிங், நிறைய ஆப்ஸ் வச்சு பேக்ரவுண்டில் வச்சு இது பண்ணுறது, அடிக்கடி ஆப் ஸ்விட்ச் பண்ணுறது, சோஷியல் மீடியாஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் இந்த ஃபோன் சுத்தமாக வந்து லைக் எங்கேயுமே வந்து லைக் திணறலை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து இது சாலிடாக இருக்குது. லைக் இன்னும் ஹெட்ரூம் இருக்குது. இன்னொரு 2-3 வருஷம் ஆனாலும் மினிமம் ஒரு 2-3 வருஷத்துக்கு நான் இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ரீட்டைன் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போட லோடு ஹெவி ஆக ஆக கொஞ்சம் கம்மியாகும். ரொம்ப அன்யூஸ் ஆகிற மாதிரி லைக் யூஸே பண்ண முடியாத அளவுக்கு இந்த ஃபோன் கண்டிப்பாக தள்ளப்படாது. பட் வந்து கொஞ்சம் மேபி ஸ்லோ ஆகலாம். அது வந்து இந்த ஃபோன்னு மட்டும் இல்லை, அது வந்து எல்லா ஃப்ளாக்ஷிப்ஸ் இன்க்ளூடிங் ஐஃபோன்ஸ் அதுக்கும் வந்து இது. பட் ஐஃபோன்ஸ் என்ன இம்யூனாக இருக்கும்னா இன்னும் கொஞ்சம் அந்த டைமில் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அந்த லாஸ்ட் டேஸில். இது வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி வெல் குட் பர்ஃபார்மர். அண்ட் சாஃப்ட்வேர் சைடில் பார்க்கும்போது One UI 8.5 இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்குது. இதுக்கு வந்து 1 மேஜர் அப்டேட் வந்துருக்குது. இன்னும் 6 மேஜர் அப்டேட்ஸ் வர வேண்டியது இருக்குது. 6 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வர வேண்டியது இருக்குது. ஸோ 7 years ஆஃப் சாஃப்ட்வேர் லைக் சாஃப்ட்வேர் ப்ராமிசஸ் கொடுக்கறது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா லைக் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இந்த ஃபோன் வாங்கினாலும் உங்களுக்கு 5 வருஷம் ஃபுல் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் இருக்கும். அதுவும் ஃப்ளாக்ஷிப்புங்கிறனால லைக் அந்த ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. லைக் நாட் ஆன் தி ரிலீஸ் டேட் இட் செல்ஃப், பட் அந்த ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி கொடுப்பாங்க. போக போக மேபி செகண்ட் பேட்சுக்கு புஷ் ஆகும், பட் அதுக்கு மேலே இதாகாது. ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இவங்க கொடுத்துருக்க சாஃப்ட்வேரும் லைக் ரொம்பவே நீட்டாக க்ளீனாக. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோன்னாலே வந்து சாஃப்ட்வேரில் குறை சொல்லுவாங்க. பட் இப்போ அந்த மாதிரி கேஸ் இல்லை. இப்போ வந்து லைக் ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் அண்ட் யூஸ்ஃபுல்லாக நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸோட லிட்ரலி இதில் வந்து அந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து வெரி வெரி இம்ப்ரெசிவ். ஐஃபோன்லாம் வந்து அப்படியே கால் தூசிக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு தான். இதில் இருக்கிறத பார்த்து கற்றுக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஃபோன்ஸ்க்குமே சொல்லணுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்க அந்த ஏஐ கேம் வந்து முன்னாடி இருந்தே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ஸ்டார்டிங்லேருந்தே நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப் தே கண்டினியூ இன் தி ஃபர்தர் சீரீஸஸ் டூ. ஸோ சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குதுங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுது. எங்கேயும் வந்து லேக் அந்த மாதிரிலாம் வந்து சாஃப்ட்வேர் பிரச்சனை மாதிரி எதுவும் பெருசாக பார்த்ததில்ல. பேட்ரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்ரி. ஸோ 5000 mAh பேட்ரி, வயர்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. பட் வந்து இதில் மோஸ்ட்லி வயர்லெஸ் சார்ஜிங் வந்து யூஸ் பண்ணதில்லை, வயர்ட் சார்ஜிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் வயர்ட் சார்ஜிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நமக்கு வந்து லைக் ஒரு 1 hour அந்த மாதிரி டைம்லேயே வந்து நம்ம என்ன சொல்கிறது லைக் 1 hour அந்த மாதிரி டைம்லேயே ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். அண்ட் ஸ்க்ரீன் ஆன் டைம்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 7 hours 8 hours இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஆன் டைம் எடுத்துடலாம். லைக் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பேட்ரியும் வந்து நல்லா ஸ்டாண்ட் பை டைம் கொடுக்குது. ஸோ ஒரு பெரிய ஃபோன், ஒரு நல்ல பேட்டரி லைஃப் தருது. ஆனால் எனக்கு என்ன இதுன்னா இப்போ வந்து சிலிக்கன் கார்பைட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பேட்டரிஸில். பட் சாம்சங், ஆப்பிள் இந்த மாதிரி வந்து பெரிய கம்பெனிஸில் இன்னும் அடாப்ட் பண்ணாமல் இருக்காங்க. மேபி அது எப்படி இதாகுது, அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நினச்சி இன்னும் அடாப்ட் பண்ணாமல் இருக்காங்களோ என்னமோ. பட் அந்த 5000ங்கிற இதிலே மேக்ஸிமம் ஸ்டிக் பண்ணிட்டாங்க சாம்சங். அண்ட் ஆப்பிள் இப்போ தான் 17 Pro Maxல ஒரு 5000 கிட்ட வந்திருக்காங்க. அதுவும் ஈஸும் ஒன்லி வேரியண்ட்டில். ஸோ
இவங்க வந்து ஒரு 6000 7000 இந்த மாதிரி சைஸ்க்குலாம் வந்து அந்த மாதிரி பேட்டரி கொடுத்தாங்கன்னா இப்போவே பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது. அப்போ வந்து லைக் டாப் டியரில் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். ஒரு 2 இயர்ஸ் பேக், ஒரு 3 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் பேக்லாம் வந்து இந்த சீரீஸ் ஃபோன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸப்ஷனலாக இருந்தது. பட் இப்பயும் அந்த எக்ஸப்ஷனலாக இருக்குது. பட் நம்பர்ஸ் காம்படிட்டர்ஸ் வந்து ஹையர் நம்பர்ஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு 1.2+ lakhs செலவு பண்ணுறோங்கும்போது we should expect all the top tier numbers-ல, அதுக்காக சொல்கிறேன். அண்ட் ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸிங் பற்றி பேசும்போது இது லான்ச் பண்ணும்போதே 1.3 கிட்ட லான்ச் பண்ணாங்கங்க. அதுக்கப்புறம் S26 Ultra வந்ததுக்கப்புறம் ஒரு 10K கம்மி பண்ணி 1.2 கிட்ட இது பண்ணாங்க. பட் நீங்கள் ஸ்டோர்ஸ்லலாம் எடுக்கணும்னா 1.1 கிட்ட எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பேசுனீங்கன்னா ஒரு 1க்குள்ளே ரவுண்டாக எடுத்துடலாம். அந்த 1 lakhக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்த்து தான். இன்னொரு 30,000 35,000 போட்டு S26 Ultra போகிறதுக்கு உங்களுக்கு வந்து அதோட 90% ஆஃப் தி ஃபீச்சர்ஸ் வந்து இதிலே இருக்குது. என்ன ஓ கேமரா பற்றி பேச மறந்துட்டோம். ஓகே, டக்குன்னு கேமரா பற்றி பேசிடுறேன். ஏன்னா கேமரா பற்றி நான் ஆல்ரெடி நிறையா பேசியிருக்கேன். இதுக்குன்னு ஒரு கேமரா கம்பேரிசனே நடந்திருக்கு. பட் கேமரா பற்றி சொல்கிறேன். லைக் ரொம்ப மேஜரான ஃபீச்சரில் கேமரா. ஸோ கேமரா பற்றி பேசணும் அப்படின்னா இதில் அந்த 4 கேமராஸ் இருக்குது. எனக்கு எங்கேயுமே டிசப்பாயிண்ட் பண்ணலைங்க. நல்ல ஃபோட்டோஸே கொடுத்துருக்குது. நான் வந்து லைக் பீரோல்ஸில் காட்டுறேன். நல்ல ஃபோட்டோஸ், நல்ல டீட்டெயில்ஸ், நல்ல கிளாரிட்டி, நல்ல கலர்ஸ், எல்லாமே நல்லா இருக்குது. எஸ்பெஷலி அந்த போர்ட்ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடில் போட்டு எடுக்கும்போது அந்த நல்ல போக்கா அதெல்லாம் வந்து லைக் விஷுவலாகவே நல்லா இருக்குது. ஒரு லைக் சோஷியல் மீடியாவில் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த மாதிரி போர்ட்ரேட்ஸ்லாம் நல்லாவே யூஸ் பண்ணலாம். பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குதுங்க. பட் என்னென்னா போர்ட்ரேட்ஸ் எடுக்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி அதுக்கு காரணம் அந்த நம்ம இப்போ 5x போர்ட்ரேட் போகும்போது அந்த 50 மெகாபிக்சல் சென்சார் தான் எடுக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த 200 மெகாபிக்சல் அளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லைங்கிறனால அவ்வளோ லைட் எடுக்க மாட்டேங்குதோ அப்படின்னு தோணுது. பட் இது வந்து நான் எல்லா கேஸ்லேயும் இப்படியான்னு கேட்டால் சொல்ல மாட்டேன். லைக் மோஸ்ட்லி வந்து இந்த நைட் டைம்ஸில் வந்து இதை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி பார்த்திங்கன்னா டே டைமில் வந்து இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா வந்து லைட்டு நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. நைட் டைமில் இந்த இஷ்யூ நான் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு அன்பாக்சிங்லேயே சொல்லியிருப்பேன். நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி லைக் அதாவது இப்போ அந்த ப்ரைஸோட சேர்த்து நான் பேசுகிறேன். 1 lakh போடணுமா அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா ஏன் தாராளமாக போடலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு 1 lakh போடுறோங்கும்போது மினிமம் ஒரு 3-4 வருஷம் நம்ம ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த 4 வருஷமும் நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ், நல்ல லைக் ப்ராசஸிங் பர்ஃபார்மன்ஸ், நல்ல பேட்டரி இதெல்லாம் இருக்கணும். அப்படிங்கும்போது அப்போ வந்து ஒரு நல்ல ஃபோன் தானே பார்க்கணும் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபோன் தான் இந்த நல்ல ஃபோன். லைக் இவங்க வந்து ரொம்ப எல்லாத்துலேயும் எக்ஸப்ஷனல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டேன். பட் வந்து எல்லாமே வந்து லைக் டிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். லைக் வந்து ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா இதில் வந்து ஒரு லிக்விட் கூலிங் சிஸ்டம் அந்த மாதிரிலாம் ஐ மீன் எப்படி சொல்கிறேன்னா இந்த கேமிங் ஃபோன்ஸ்க்கு இருக்கிற மாதிரி அவ்வளோ அக்ரெசிவ் கூலிங்லாம் இல்லை. அதே மாதிரி லைக் ரொம்ப பெரிய ரேம் 24 GB அந்த மாதிரி ரேமும் இல்லை. ரொம்ப பெரிய ரிஃப்ரெஷ் ரேட்டும் இல்லை. பட் வந்து எல்லாமே செக் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து நான் சொல்கிறேன். அண்ட் இந்த S Pen வந்து யூனிக்கான ஒரு பீஸு இந்த ஃபோன் இண்டஸ்ட்ரியில். பட் வந்து சோகமான விஷயம் என்னென்னா நான் பெருசாக இதை யூஸே பண்ணதில்லை. இப்போ வேணால் லைட்டாக யூஸ் பண்ணலாம். Subscribe to Pixelism.
இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா. அண்ட் இந்த ஃபோனில் வந்து லைக் இந்த S Penல வந்து ஒரு விஷயம் என்னென்னா அந்த ப்ளூடூத் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு லைக் என்ன சொல்கிறது, அந்த ப்ளூடூத் எடுத்துட்டாங்கன்னு ஒன்னே சில ஃபீச்சர்ஸ் கட் ஆகுது. பட் ஒரு S Pen அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் மைக்ரோஃபோன்ஸ் நல்லா இருக்குது, 5G ஃபோன், நல்ல 5G ரிசப்ஷன் கிடைக்கிது. இதெல்லாம் வந்து லைக் நல்ல விஷயங்கள் தான். அந்த ப்ரைஸிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நம்ம. ஸோ ஒரு நல்ல ஃபோன் 1 lakh கொடுக்க பவர் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான். நல்ல சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுப்பாங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ், லைக் ஒரு ரொம்ப நல்ல ஆல்ரவுண்டர் ஃபோனுங்க. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த செப்டம்பர் அக்டோபர் டைம்ஸில் ஒரு 70,000-80,000 இந்த ஃபோன் கிடச்சிச்சுன்னா கண்ண மூடி வாங்கிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் இயரும் ஐ திங்க் S24 அந்த மாதிரி ஒரு சேலில் போயிட்டு இருந்ததுங்கிற ஒரு ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 1 year old சாம்சங்ஸ்லாம் வந்து அந்த டைமில் நல்லாவே டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் எடுத்தாலும் வர்த்து தான். தட் இஸ் மை பாயிண்ட், தட் இஸ் மை வெர்டிக்ட் ஆஃப் திஸ் S25 Ultra. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோன் பற்றி கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஐ வாஸ் டெம்ப்டட் டு ஸ்விட்ச் டு திஸ், பட் 2 விஷயம். ஒன்று, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஷயம், இதுக்கு காசு வேணும். ஸோ இதுக்கு ஸ்விட்ச் பண்ணுற அளவுக்குலாம் காசு இல்லை. செகண்ட் என்னென்னா, எனக்கு என்ன தான் இந்த ஸ்கின் லைக் இந்த One UI பிடிச்சிருந்தாலும் ஐ ப்ரிஃபர் மோர் ஆஃப் லைட் தீம்டு, லைட் ஸ்கின்டு, லைக் இந்த மோட்டோவோட ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்கின்னு அண்ட் இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி தான். கரண்ட்டாக OnePlus யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது எனக்கு மெயினாக அதோட விஷயம் என்னென்னா அந்த ரவுண்டட் ஐகான்ஸ் தான். ஸோ அது ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் கொஞ்சம் அனாயிங்காக தான் இருக்குது. பட் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்தாலும் ஐ வில் பி ஏபிள் டு டெய்லி ட்ரைவ் திஸ். பட் ஆனால் என்ன பிரச்சனைனா, மெயினான கன்சர்ன் அமௌண்ட்டு தாங்க, உண்மையை ஒத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுங்க இந்த ஃபோனு. சீரியஸாக நல்லா இருந்தது. வயர்லெஸ் சார்ஜிங் மட்டும் நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல, பட் ரியலி நைஸ். நீங்கள் ஒரு சாம்சங் ஈகோ சிஸ்டம் போகணுன்னு பார்த்தீங்கன்னாலும் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன் நான். S25+ ஒரு S26+ மாதிரி பார்க்குறீங்கன்னா வேணாம், நீட்டாக அல்ட்ராக்கு போய்க்கலாம். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக் சிட்டிசன்.